சோ இதுக்குள்ள உங்களுக்கு ஏதாவது டவுட்டுகள் இருந்தா நீங்க கேட்கலாம். இந்த சூரியன் இந்த பிரம்மம் அதை பத்தி பேசுறச்சே, சூரியன் வந்து சர்வ வியாபி, பிரம்மனும் சர்வ வியாபி. அப்ப சூரியனும் பிரம்மமும் ஒண்ணா? சூரியன் பிரம்மம் கிடையாது, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். ஏன்னா சூரியன் ஓகே. நிறைய சூரியன் இருக்கிறதா சொல்லப்படுது, ஏன்னா அண்டங்கள் நிறைய இருக்கிறதா சொல்லப்படுறது. அதுவும் சிருஷ்டி முடியும் போது 12 ஆதித்யர்கள் வரதா சொல்லப்படுறது. அதனால ஆதித்யனும் ஒடுங்குறான். அதனால சூரியன் பிரம்மம் கிடையாது. நமக்கு பாக்குறதுக்கு இருக்கா, நம்ம புரிஞ்சுக்கலாமேங்கிறதுக்காக நான் சொன்னேன். சோ சூரியன் எல்லா ஓகே. கதிர்கள் எல்லா இடத்துலயும் படுறது தானே. அத மாதிரி சர்வ வியாபியா இவன் இருக்கான் அப்படின்னு ஒரு புரிதலுக்காக சொன்னேனே தவிர, இப்போ நீங்க இப்படியும் பார்க்கலாம். சூரியன் இருக்கான், சூரியன் இருந்தாதான் நம்ம இயக்கமே. சூரியனுக்கு கீழே தான் இயங்குறோம். சூரியன் இல்லைன்னா இயக்கமே கிடையாது, புத்தங்களே இயங்க முடியாது. ஆனா அதுக்காக சூரியனுக்கு இதுல அட்டாச்மெண்ட் இருக்கான்னா இல்ல, அவன் மாட்டே எங்க இருக்கான். இங்க யாராவது சரீரம் போறது வரதெல்லாம் அவனுக்கு இதுவே கிடையாது. அவனை பொறுத்த வரைக்கும் அவன் கதிர்களை கொடுக்கறான் எல்லா இடத்துலயும், அவ்வளவுதான். சோ ஒரு பிரம்மம் எப்படியோ அப்படி. ஆனா அதுக்காக அது பிரம்மம்னு சொல்றேன், புரிஞ்சுக்கிறதுக்காக சொன்னேன். இந்த கனவுங்கிறது வந்து நாம தான் உற்பத்தி பண்றோம், நாம தான் அதை மறந்தும் போறோம். சோ அது வந்து சிருஷ்டி ஆரம்பமும் ஒரு இடத்துல, முடிவும் ஒரு இடத்துல அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அது மாதிரி கனவு நம்ம இடத்துலயே ஆரம்பிக்கிறது, நம்ம இடத்துலயே முடியறது அப்படின்னாக்க அந்த கனவு வந்து பிரம்மாவா? கனவு எப்படி பிரம்மமாகும்? கனவு படைக்கல என்ன, நான் தான் கனவு படைக்கிறேன். அப்ப நான்கிற உணர்வு தானே பிரம்மம். ஓ, அந்த நான் தான். யாரு சிருஷ்டிகர்த்தா? நான் தானே சிருஷ்டிகர்த்தா. ஓகே நான், ஓகே. அந்த நான், நீங்க அகங்கார நானோட சம்பந்தப்படுத்தக்கூடாது. உள்ள அந்த கான்சியஸ்னஸ். ஓகே ஓகே. சோ அப்ப கனவு வந்து இட் இஸ் நாட் பிரம்மா, பட் வாட் இஸ் கனவு? கனவு இஸ் a ஸ்டேட். அதுதான் பார்த்தோம். 3 அவஸ்தா இந்த 3த்துலயும் இருக்கக்கூடியது. ஆனா இந்த 3த்துலயும் ஒரு சாட்சியா இருக்குமே தவிர 3மே அதுவா ஆயிடாது. அது கிடையாது. ஆனா 3த்துலயும் இருக்கு. அதுதான் 3த்துக்கும் அப்பாற்பட்டது. சோ ஒரு கனவு நடக்குதுன்னா அந்த கனவை நான் பாக்குறேன்ல, கனவை நம்ம பாக்குறோம். சோ அந்த கனவை அதை பாக்குறது யாரு? பாக்க ஒருத்தன் பாக்க நம்ம அடுத்த ஸ்டேட்ல வந்து அதை கனெக்ட் பண்ணி சொல்ல முடியாது இல்லையா? அங்க சொல்ல முடியாது. ஏன்னா இதுவும் அங்க ஒர்க் ஆகாதனால அங்க சொல்ல முடியாது நம்மளால. ஏன்னா சரீரம், சரீரம் எங்க இருக்கோ அங்க எல்லாம் கனெக்ட் ஆன உடனே நம்ம எல்லாம் சொல்றோம். கனவு ஸ்டேட் பிரம்மமே கிடையாது. அது வந்து நேர்த்தி பண்ண வேண்டிய ஒரு ஸ்டேட். கனவு ஸ்டேட் மாதிரிதான் சூக்ஷ்ம சரீரம். சூக்ஷ்ம சரீரமும் நேர்த்தி பண்ண வேண்டியது. ஏன்னா நம்ம அந்த வந்து புத்தியையும் மனசையும் ஏத்தி வச்சிருக்கோம். அதனாலதான் நான் உள்ள ஒரு கனவு வரைச்சு நான் பயந்த ஒரு காட்சி வந்தா உள்ள நான் பயப்படுறேன். நான் தான் அதுன்னு நினைச்சுட்டு இருக்கேன், அங்க அனுபவிக்கிறேன். ஆனா இதே இது எனக்கு ஒரு அறிவு வந்துருது, நான் வந்து கனவுதான்ங்கிறத நான் கனவுல தெரிஞ்சுட்டேன்னா நான் பயப்படுவேனா? எனக்கு பயமே வராது இல்லையா? அதுதான் ஞானிகளோட இது. இந்த அது வந்து கொஞ்சம் லிமிட்டட் டைம்ல நடக்கக்கூடியது. டெய்லி இங்க நம்ம பிறவி இதெல்லாம் வந்து ஒரு பெரிய கனவுன்னு வச்சுக்கோங்க. அது குட்டி கனவு, இது பெரிய கனவு. அதனால இது நிரந்தரம் மாதிரி நமக்கு தெரியாது. இதுவும் ஒரு கனவு தான். இது அடுத்த ஸ்டேட் போகும்போதுதான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் இல்லையா? சோ அதனால இதுவும் ஒரு கனவு தான். இது கொஞ்சம் டைம் லென்த்தியா இருக்கு, அது கம்மியா இருக்கு. இப்போ நீங்க ஆத்மா சர்வ வியாபின்னு சொல்றீங்க. பட் ஆனா திஸ் இஸ் ரிலேட்டட் டு டெத் அண்ட் அந்த பாக்கி பண்ற நம்ம கைங்கரியம், அந்த வருஷாப்திகம் வரைக்கும் பண்ற கைங்கரியம் பத்தி இவ என்ன சொல்றா, இந்த when a person dies and telling you, அவ வந்து சொல்றா அடுத்த நாள்ல இருந்தே அந்த சோலுக்கு பசிக்கும் அப்படின்னு சொல்லி கல்லு ஊனி அதெல்லாம் பண்றோம் இல்லையா மேம்? நான் சொல்றது வந்து அந்த கைங்கரியம் பண்றோம் இல்லையா, அதுக்கு கேக்குறேன். அப்புறம் அவ சொல்றா அந்த காரியம் பண்றோம் இல்லையா, அப்புறம் 10 நாளுக்கு வந்து அந்த சோல் அங்கேயே இருக்கு, அதுக்கப்புறம் பிடிக்காத வஸ்து பண்ணி நம்ம அனுப்புறோம் அதெல்லாம் சொல்றா. அப்புறம் 1 வருஷத்துக்கு சோல் டிராவல் பண்றது, அதனாலதான் நீ மாசம் மாசம் அந்த மாசியம் பண்ணோம் அது பண்ணோம்லாம் சொல்றா. சோ நீங்க சொல்றது புரியுறது, பட் ஐ எம் நாட் ஏபிள் டு கனெக்ட். ஐ டோன்ட் நோ இஃப் மை क्वेश्चन இஸ் புரியுறதா உங்களுக்கு நான் கேக்குறது? புரியுது. நீங்க குழப்பிக்கிறீங்க. நீங்க வந்து பிரம்மத்தையும் நம்ம பின்னாடி பார்ப்போம், ரிஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸ். அது நம்ம வந்து நீங்க ரெண்டுத்தையும் குழப்பிக்கிறீங்க. பிரம்மம் எங்கேயும் போகாது. இங்க ஆத்மாங்கிறது பிரம்மம் நான் சொல்றது. சோ பிரம்மம் எங்கேயும் வெளில போறதுக்கோ வரதுக்கோ சான்ஸே இல்லை. அது எல்லா இடத்துலயும் இருக்கு. அதுதான் எல்லாத்துக்கும் இடம் கொடுத்துட்டு இருக்கு
இருக்கிறதுக்கு. அதனால அது போகாது. பட் அந்த சரீரத்திலேருந்து அந்த சூக்ஷ்ம சரீரம் வெளியில போறதே, அந்த சூக்ஷ்ம சரீரம் டிராவல் ஆகும்போது அது எங்க வேற வேற ஃப்ரீக்வன்சிக்கு அதோட கர்மாவை பொறுத்து போகும். அப்புறம் காரண சரீரத்துல ஒழுங்கிட்டு திருப்பி வரணும். சோ இந்த சரீரம் எப்போ நான்கிறது அது புரியணுமோ, அந்த முக்தி ஸ்டேட் வரைக்கும் இந்த ரொட்டேஷன் இருந்துன்னு தான் இருக்கும். சோ சூக்ஷ்ம சரீரமும் காரண சரீரமும் இருந்துன்னு தான் இருக்கும். அப்ப இது சூக்ஷ்ம சரீரத்துல போகும்போது அந்த டிராவல் ஃப்ரீக்வன்சி இருக்கு இல்லையா? சோ அந்த ஃப்ரீக்வன்சிக்கு ஏத்த மாதிரி நம்மளோட கால்குலேஷன் டைம் வந்து வேறுபடும். சோ அதனாலதான் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் டெய்லி பண்றோம். ஏன்னா அது இங்கே கொஞ்சம் சூக்ஷ்ம சரீரம் இருக்கும். அதுக்கப்புறம் அது ஒரு டிராவல் போகும்போது இங்க வந்து அந்த நாளை கூட்டிப்போம். 24, 42 அப்படிங்கிற மாதிரி கூட்டிப்போம். ஏன்னா நமக்கு இத்தனை நாள் அதுக்கு ஒரு நாள் அந்த மாதிரி கணக்கு. சோ அதுக்கப்புறம் அதுக்கு 1 வருஷம் தள்ளி ஏன் போடுறோம்னா, அது சர்டன் ஸ்டேட் ஆன அப்புறம் அதுக்கு இங்க நமக்கு 1 வருஷங்கிறது அங்க ஒரு நாள் இல்லையா? டைம் டிஃபரன்ஸ் நமக்கு தெரியும்ல. அது வந்து இப்ப சயின்டிபிக்காவும் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. தட்ஸ் டிஃப்ரெண்ட். இது வந்து புராணங்கள்லயும் சொல்லப்பட்டிருக்கு. நமக்கு அங்க வந்து ஒரு நாளுங்கிறது இங்க நமக்கு 1 வருஷம். சோ அதனால நம்ம 1 வருஷம் கழிச்சு போடுறது. இது சாஸ்திரம் என்ன சொல்லியிருக்கோ அதை ஃபாலோ பண்றோம். சாஸ்திரம் இதை பேஸ் பண்ணி தான் அது சொல்றது. சோ அதனால நம்ம ஆக்சுவலா டெய்லி கொடுக்குற மாதிரி, பட் வேற ஃப்ரீக்வன்சில இருக்கிறதுனால நம்ம இங்க வருஷத்துக்கு ஒண்ணு போடுறோம். You said the 17 senth pancha jnanendrani, pancha karmendrani, pancha pranadaya, manaha buddhi forms sukshma sharir. இப்போ எதனா இந்த ஒண்ணு மிஸ்ஸிங்கா இருந்தா கூட சூக்ஷ்ம சரீரம் இல்லைன்னு அர்த்தம். சப்போஸ் ஐ அம் பிளைண்ட் ஆர் ஐ டோன்ட் ஹியர் ஆர் ஐ டோன்ட் டாக்னா we are missing the சூக்ஷ்ம சரீரம் அர்த்தம். இல்ல சூக்ஷ்ம சரீரம்ங்கிறது அந்த இந்திரியங்கள் இருக்கும். பட் அது வந்து கரெக்டா அது என்ன சொல்றது, ஒர்க்கார கண்டிஷன்ல இருக்காது. ஒர்க் ஆகிறதுக்கு சில உடம்புல உள்ள ஸ்தூல சரீரமும் அங்க என்ன சொல்றது கோயின்சைட் ஆகணும். ரெண்டும் சேர்ந்தாதான் அது ஒர்க் ஆகும். அதுக்காக சூக்ஷ்ம சரீரம் இல்லைன்னு ஆகாது. இங்க உள்ள சில ப்ராப்ளம்னால, ஸ்தூல சரீரத்துல உள்ள ப்ராப்ளம்னால நமக்கு கரெக்டா அது சேராது, கேட்காது, இல்ல பார்வை மங்களது இதெல்லாம். ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீராத் வக்திரிக்தஹ, இதெல்லாம் இல்லாமன்னு அர்த்தமா? வித்தவுட் ஆல் திஸ் இஸ் ஆத்மான்னு அர்த்தமா? இதுக்கு எல்லாத்திற்கும் வேறுபட்டது, மாறானது, அப்பாற்பட்டது. சூக்ஷ்ம சரீரமும் ஆத்மாவையும் சம்டைம்ஸ் லைக் இன்டர்சேஞ்சபிளா யூஸ் பண்றோம் இல்லையா? சோ ஆத்மாங்கிறது வந்து இட் இஸ் ஸ்ட்ரிக்ட்லி ரிலேட்டட் டு சூக்ஷ்ம சரீரமா, இல்லைன்னா பிரம்மனை தான் நம்ம வந்து ஆத்மான்னு சொல்றோமா? சூக்ஷ்ம சரீரத்துல பிரம்மம் எல்லா இடத்துலயும் இருக்கு. சாட்சி ஸ்வரூபமா சூக்ஷ்மத்திலயும் உண்டு, ஸ்தூலத்திலயும் உண்டு, எங்க வேணாலும் இருக்கும். ஈவன் டெட் பாடியில கூட பிரம்மம் இருக்கும். அதனால பிரம்மம் இருந்தாலே எல்லாம் ஒர்க் ஆகணுங்கிறது இல்லை. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் கரண்ட் இருந்தாலே வாஷிங் மிஷின் ஓடணுங்கிறது கிடையாது. வாஷிங் மிஷின்ல உள்ள பார்ட்ஸும் சரியா இருந்தா தான் ஓடும். ஆனா அதுக்காக கரண்ட் இல்லையான்னு அர்த்தம் இல்லை. கரண்ட் இருக்கு, அதை எடுத்துட்டு ரிஃப்ளெக்ட் பண்ற ஒரு குவாலிட்டி இந்த வாஷிங் மிஷினுக்கு இல்லை. ஸோ அதனால பிரம்மம் எல்லா இடத்துலயும் இருக்கு, அதுல சந்தேகமே கிடையாது. ஸோ ஸ்தூல சரீரத்துல இந்த ரிஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸ் ஒன்று படிப்போம். அதுதான் அங்க இருக்கு. அது ஜீவன் எடுத்துக்கோங்களேன், ஜீவாத்மா. ஸோ ஜீவாத்மா வந்து அந்த முக்தி ஸ்டேட்டுக்கு போற வரைக்கும் பிறவி சம்சாரத்துல இருக்க சுழற்சியிலேயே இருக்க வேண்டியதான். ஸோ இந்த சூக்ஷ்ம சரீரத்துல இந்த இந்திரியங்கள் இந்த 17 இருக்கும், பிளஸ் பிரம்மமும் இருக்கும், பிளஸ் இந்த ரிஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸும் இருக்கும். அதுதான் அந்த ஜீவன், அதுதான் டிராவல் ஆகுது இல்லையா? அது ஆத்மான்னு சொல்றதுனால கன்ஃபியூஷன் வருமா அப்படின்னு அதுதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஆத்மா இஸ் பிரம்மம், ஓகே, ஜீவன் இஸ் டிஃபரெண்ட். நீங்க வந்து சொன்னீங்க இல்லையா, அதாவது மாத்தி யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது நம்ம தான் வந்து பாடியை இயக்குறோம் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, பாடி நம்மள இயக்குறோம், நம்ம தான் பாடியை இயக்குறோம் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா. அப்ப நாம ரிப்பீட்டடா நம்ம வந்து இப்ப யோகா கிளாஸ் எல்லாம் எங்களுக்கு என்ன சொல்றாங்கன்னா, சவுண்ட் மைண்ட் இன் யர் ஓன் பாடி. இப்ப சப்போஸ் ஒரு பல்லுல அட்லீஸ்ட்ல ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, 32 பல்ல ஒரு பல்ல டிஸ்டர்பன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப நம்ம வந்து அந்த எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம போக்கஸ் ஃபுல்லா அந்த எந்த பல்ல டிஸ்டர்பன்ஸ் இருக்கோ அங்கதான் நம்ம போய் நம்ம போக்கஸ் இருக்கும். ஸோ இப்ப நம்ம நீங்க சொல்றபடி எடுத்தாங்கன்னா, நான் எப்படி சொல்ல வரேன்னா, சவுண்ட் மைண்ட் இன் சவுண்ட் பாடின்னு சொல்ல வரேன். பாடி நல்லாதான் இருந்தாதான் நம்ம வந்து
கொஞ்சம் ஹையர் தாட்ஸ் வந்து கொஞ்சம் தாட்ஸ் கொஞ்சம் ஐ மீன் ஒரு ஹையர் லெவல்ல இருக்கும், இன்னும் ஹையர் பிளேன் இருக்கும். ஆனா நீங்க சொல்றத பார்த்தானா நீங்க சவுண்ட் பாடி இந்த சவுண்ட் மைண்ட் சொல்லும்போது எனக்கு அதை கேட்ச் பண்ண முடியல. நான் என்ன ஃபீல் பண்றேன்னா நம்ம தான் பாடியை, அதாவது நம்ம மைண்ட் நல்லா இருக்கணும், நம்ம பாடி நல்லா இருக்கணும். நம்ம மைண்ட் நல்லா இருந்துச்சு, நம்ம புத்தி நல்லா இருக்கும். நம்ம புத்தி நல்லா இருந்தா நல்லா மெடிடேட் பண்ணலாம். அப்படி ஒவ்வொரு ஸ்டெப்பா மேல மேல போய் கடைசியில சமாதி வரைக்கும் போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இருக்கேன். வேற நீ வாட் யூ சே சம்வே என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் கான்ட்ராடிக்ட் ஆகுது. கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? ஓகே, நான் அதையும் நான் தான் சொன்னேன். நீங்க வந்து அதனால ஸ்தூல சரீரம் வேண்டான்னு வச்சிடக்கூடாது. இந்த ஜாகிரத ஸ்தூல சரீரத்துலதான் நம்ம ஆத்ம முன்னேற்றத்துக்கே ட்ரை பண்ண முடியும். அதனால ஸ்தூல சரீரம் வேணும், அதனால வேணும். ஆனா ஸ்தூல சரீரமே நான் நினைச்சுக்க கூடாதுங்கிறேன். நான் ஸ்தூல சரீரம் கிடையாது, அது என்ன காப்பாத்தல, நான் தான் அதை காப்பாத்தின்னு இருக்கேன். அது நம்மளை காப்பாத்துறது, அது இருந்தாதான் நான் இருப்பேன், அது இல்லைன்னா நானே இருக்க மாட்டேன்னு ஒரு தாட் வரும்போதுதான் நமக்கு பயம் வருது. ஸ்தூல சரீரத்தை காப்பாத்திக்கணுமேன்னு நினைக்கிறோம் இல்லையா? ஆனா அப்படி கிடையாது. நான் தான் அதை காப்பாத்தின்னு இருக்கேன். நான் இருக்கிற வரைக்கும் தான் அந்த ஸ்தூல சரீரத்துக்கு, இல்லைன்னா அது ஜடம். ஆனா எனக்கு அது தேவை, நான் அதை டூலா யூஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு அது தேவை. நாம முன்னேறதுக்கு மனசு வேணும், அந்த மனசு இருக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும். சோ எனக்கு ஸ்தூல சரீரம் வேணும், அதுக்கு எனக்கு வேணும். இப்ப ஒரு யோகா பண்றோம்னா யோகா பண்றதுக்கு முதல்ல சில ஸ்ட்ரென்த் வேணும். சுத்தமா முடியாதுங்கும் போது யோகா பண்ண முடியாது. அதுக்கப்புறம் நான் யோகா பண்ணி நான் இம்ப்ரூவ் பண்ணிப்பேன் இல்லையா? சோ நான் இதுல ஒர்க் பண்ணணும்னாலே எனக்கு பேசிக்கா சரீரம் வேணும். ஆனா அதை நான் டூலா யூஸ் பண்ணிக்கிறேன். அதை ரைட் வேல நான் யூஸ் பண்ணிக்கணுமே தவிர அதுவே நானாகி அதை பாதுகாக்கிறதுலயே என் டயத்தெல்லாம் போடக்கூடாதுங்கிறேன். மைண்ட்ல டூல், அதை ஒழுங்கா இருக்கிற வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்க பார்க்கணும். இப்ப நான் அந்த சொன்னேன் இல்லையா, கிளாஸ்ல யூஸ் பண்ணிக்கோங்க. அது மாதிரி அதை வந்து நல்ல விதமா யூஸ் பண்ணிக்க பார்க்கணுமே தவிர அதை மிஸ் பண்ணிடக்கூடாது. ஆனா அதுக்காக ஸ்தூல சரீரமே தான் எல்லாம் நினைச்சுட்டு ஃபுல் எஃபர்ட்டையும் அதுல அழகுபடுத்துறதுக்கும் காப்பாத்துறதுக்குமே போடக்கூடாது. நம்ம பர்பஸ் வேற, இது எனக்கு ஒரு டூல் அப்படிங்கிற தாட்ல இருக்கணும். ஓகேவா? இது நீங்க கேட்ட கொஸ்டின். ஆனா அதுல இன்னொன்னு ஒரு இது சொன்னேன் இல்ல, பல்லு வலி வந்தா நம்ம ஃபோக்கஸ் பண்ணாமல், அதுக்கு ஒண்ணு சொல்ல வரேன். இது நான் பிராக்டிக்கலா பார்த்தது, நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதை நான் உங்கள்கிட்ட சொல்றேன். எனக்கு தலைவலி வருதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க இந்த தலைவலி வரும்போது நீங்களும் பண்ணி இதை பார்க்கலாம். உடனே மாத்திரையை தேடுறது போடுறதுன்னு போகாதீங்க. எப்போ நீங்க கண்ணை மூடி அந்த தலைவலியை நீங்க வாட்ச் பண்ணுங்க. அதை நீங்க எப்ப வாட்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டேனாலே அந்த தலைவலி அந்த டயத்துக்கு இல்லாத மாதிரி இருக்கும். ஆனா இப்ப வேற யாராவது கூட்டா டக்குன்னு வந்தா தலைவலி இருக்கும். ஐயோ இல்லாத மாதிரி இருந்ததேன்னு. ஏன்னா நான் அந்த தலைவலியை வாட்ச் பண்ண அது என்னை விட்டு தள்ளி இருக்கு, அது நான் இல்லை. அப்ப எனக்கு அது வலிக்காது. நீங்க இதை யூஸ் பண்ணி பார்க்கலாம். நீங்க இப்ப சப்போஸ் தலைவலி வந்துருதுன்னா பேசாம கண்ணை மூடிட்டு படுத்துக்கோங்க. ஜஸ்ட் அந்த தலைவலியை மட்டும் பார்க்கணும். இல்ல அதை பார்த்துட்டானாலே அதை நம்ம பார்க்கறது நாமளா இருக்க முடியாது. ஆப்ஜெக்ட் அது, நான் சப்ஜெக்ட். நான் இதுவும் வந்து இவர் சொல்லிட்டே இருப்பார் சர்வப்பிரியானந்தா, சப்ஜெக்ட் பிளஸ் ஆப்ஜெக்ட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்பீரியன்ஸ். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்ப ஆகும்? சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட்னு இப்போ தள்ளி வச்சு நான் பார்த்துட்டேன்னா நான் சப்ஜெக்ட் ஆப்ஜெக்டா ஆக முடியாது, ஆப்ஜெக்ட் சப்ஜெக்டா ஆக முடியாது. அப்ப அது எனக்கு வலி கொடுக்கவே கொடுக்காது. அதை நான் தள்ளி வச்சு பார்த்துட்டு இருக்கேன். ஆனா டக்குன்னு ஒருத்தர் கூப்பிடுறான், என் கவனம் மாறுறதுன்னா உடனே ஆட்டோமேட்டிக்கா நான் அந்த சரீரத்துக்கு வர்றதுனால எனக்கு வலிக்கிறது தெரியும். நீங்க இதை ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா எனக்கு ஒர்க்கா இருக்கு. நீங்க மாட்ட படுத்துட்டு தலைவலியை பார்த்துட்டேனாலே மாத்திரையும் வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம், அப்படியே தூங்கிட்டோம் வச்சுக்கோங்க, மறுநாள் எல்லாம் சரியா போயிடும். நம்ம ஒன்ஸ் வி டை வந்து ஜடமா இருக்கும்போது நம்மள்ட்ட இல்லாட்டி அந்த லைஃப் கொடுக்கறது, ஜடத்துக்கு லைஃப் கொடுக்கறது வந்து பவர் கொடுக்கறது வந்து ஆத்மனா, அதாவது ஆத்மனா அல்லது பிராணாவா? ஆத்மா இல்ல, பிரம்மம் கிடையாது. பிரம்மம் தான் எல்லாத்துலயும் இருக்கே. அது ஒரு காரியம் பண்ணணுங்கிறது அதுக்கு கிடையவே கிடையாது. இட்ஸ் எவ்ரிவேர். அந்த ரிஃப்ளெக்டட் கான்ஷியஸ்னஸ், அதை பின்னாடி படிப்போம் நம்ம, அதுதான் வேலை செய்யுது எல்லாம். அப்போ ஜெனரேட் பவர் கொடுக்கறது வந்து பிராணம் பவர் கொடுக்குறதா? பிராணம் இஸ் ஆல்சோ ஒரு என்ன சொல்றது, அந்த கரணத்துல ஒண்ணு. நம்ம அதை அந்த சிருஷ்டிகரம் வரும்போது அவங்க எல்லாம் மொத்தமா பார்க்கும்போது புரியும். பிராணன் போறதுனால உயிர் போறது அப்படி இல்லை. பிராணன் வந்து பாடியை விட்டு போயிட்டு கொஞ்ச நாள் இருக்கும். முதல்ல ஸ்தூல சரீரம் போயிடும், அதுக்கப்புறம் பிராணன் போறது கொஞ்ச நாள் ஆகும். அப்படின்னா அதே நம்ம
சாரி, ஸ்தூல சரீரம் போன அப்புறம் பிராணன் இருக்கும்னு நான் சொல்லல. அந்த வெளியில போகாம ஸ்தூல சரீரம் போல, ஆனா ஒரு சொல்லுவோம்ல, அவளுக்கு எந்த நினைவும் இல்லை, எதுவும் இல்லை, இழுத்துட்டு இருக்கு, சில இது கோல்டு ஏதாவது கொடுப்பா, எதுல ஆசை இருக்கு தெரியல, விடல அப்படிலாம் சொல்லிட்டு இருப்பாள்ல, அந்த டைம் சொல்றேன். அப்ப ஸ்தூல சரீரம் போகல, அந்த உதானன் வெளியேறணும். அது ஆன அப்புறம் தான் அந்த சரீரம் போகும். அந்த உதானன் வெளில போகணும், அதோட சூக்ஷ்ம சரீரமும் வெளில போயிடும். அது போகும்போதுதான் இது ஜடமாகும். அப்ப ஜடம் ஜடம் ஆகுதுன்னா ஜடம் ஆகாம இருக்கிற வரைக்கும் பிராணன் இருக்குன்னு தானே அர்த்தம். ஆமா, பிராணன் இருக்கும். மூச்சு இருக்கும். அப்படின்னா மூச்சு இருக்கும், பிராணன் இருக்குன்னு நீங்க சொல்றது கேள்விப்பட்டிருக்கீங்க. அந்த மாதிரி மூச்சு இருக்கும், பட் அவளுக்கு வேற எந்த இதுவுமே நினைவு எதுவுமே இருக்காது, இழுத்துன்னு இருக்கு, விடல, ஃபுல்லா விடல அப்படின்னு சொல்லுவா. அது என்னன்னா அந்த உதானன் வெளில போனோம். உதானன் பஞ்சபிராணன்ல ஒண்ணு, பஞ்சபிராணாதயகான்னு அது சூக்ஷ்ம சரீரத்துல ஒண்ணு. அந்த சூக்ஷ்ம சரீரம் ஃபுல்லா வெளில போறது இதோடதான் வெளில போகும். அப்பதான் அது சரீரம். அப்ப அந்த பாடிக்கு ஸ்தூல சரீரத்துக்கு கிடைக்கிற பவர் பிராணனால தானே கிடைக்கிறது. அது போகாத வரைக்கும் அது டெட் பாடி. பிராணனால கிடைக்கிறதுன்னு இல்ல, பிராணசக்தி இருக்கணும். பிராணசக்தி இருந்தாதான் அந்த ரன்னே பண்ண முடியும். ஒரு உடல் இயங்கணும்னா ஒரு பிராணசக்தி இருக்கணும். அதுல 5 இருக்கு, அதுல ஒன்னொன்னுக்கும் ஆக்சுவலா பார்த்தா 10 இருக்கு, அது பின்னாடி பார்ப்போம். 5 மெயின் வாயுக்கள் இருக்கு. அந்த மெயின் பிராணன்னு சொல்றது அது வெளியில ஃபுல்லா போகணும். அதுதான் சூக்ஷ்ம சரீரத்துல ஒரு பார்ட். அந்த 17ல பிராணனும் 1 தானே, 5 தானே. சோ அது வெளில போயிடுதுன்னா அந்த சூக்ஷ்ம சரீரம் வெளில போயிடுதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். அதை நம்ம பார்க்க முடியாது இல்லையா. சோ நம்ம புரிஞ்சுக்கலாம், ஓகே அப்படின்னு. அதுக்காக பிராணன் போனப்புறம் சூக்ஷ்ம சரீரம் இருக்குமான்னா இருக்காது. பிராணனே சூக்ஷ்ம சரீரம், அதுவும் ஒரு பார்ட் 17ல. சோ எல்லாமா சேர்ந்துதான் வெளில போகும். பவர் ஃப்ரம் சம் ஜெனரேட்டர் வச்சுக்கோமே, அது பிராணனா இல்லது ஆத்மனாங்கிறது என்னோட கொஸ்டின். சோ பிராணன்ங்கிறது இந்த சூக்ஷ்ம சரீரம். நீங்க ஆத்மா பிரம்மம்ங்கிறது தான் ஆதாரம். பிரம்மம்னு ஒண்ணு இருக்கிறத வச்சுன்றது தான் இந்த சூக்ஷ்ம சரீரமே இருக்கு. இந்த சூக்ஷ்ம சரீரம் இருக்கிறதுனால ஸ்தூல சரீரம் இருக்கு. அதுதான் பார்த்தோம் இல்லையா காரணம். சோ அதனால பிரம்மம் இஸ் ஆதாரம் ஃபார் எவ்ரிவேர். காரண சரீரத்துக்கும் ஆதாரம், இதுக்கும் ஆதாரம். அது ஆதாரம் இல்லாம இயங்கவே இயங்காது, பேச்சே கிடையாது. சூப்பர் ஜெனரேட்டர், இது மினி ஜெனரேட்டர். ஆமா, சரி, ஓகே. ஓகே. இப்ப காரண சரீரம் நீங்க ஆனந்தமய கோஷத்தோட சேர்த்து சொல்லியிருந்தீங்கல்ல, ஆனந்தமய கோஷம் தான் காரண சரீரம். இப்ப அப்போ நம்ம ஆனந்தம் சந்தோஷம், ஒரு ஒரு ஜீவன் சந்தோஷப்படுறதுன்னா அது உடல்ல சந்தோஷப்பட முடியாது, ஆத்மா தானே சந்தோஷப்படுதுன்னு நீங்க சொல்லியிருந்தீங்க. ஆத்ம சுகம். ஆத்ம சுகம். அப்ப சுகம் அனுபவிக்கிறது ஆத்மா தான், உடல் கிடையாது. ஆத்மா எப்பவுமே சுகஸ்வரூபம். ஓகே. சுகஸ்வரூபத்துலதான் இருக்கும். அது அந்த சுகத்தை தான் நம்ம வேற பொருட்கள்ல தேடி அப்பப்போ அனுபவிச்சுக்கிறோம். அது இங்க இருந்தா வருதுங்கிறேன். இல்ல ஒரு பெயின் இருக்கு, இல்ல ஒரு நம்ம ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்கிறோம் அப்படின்னா அது அனுபவிக்கிறது ஆத்மா தானே, உடல் கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தீங்கல்ல. இல்ல சுகஸ்வரூபம் பிரம்மம். அந்த பிரம்ம சுகத்தை தான் அனுபவிக்கிறோம். ஆனா இந்த ஒரு கஷ்டப்படுறோம், இது படுறோம்னா அது ஆத்மா கிடையாது. ஆத்மா சுகஸ்வரூபம் தான், ஆத்மாவோட குணம் கிடையாது. இந்த ஜீவன் இருக்கே அது கர்மாவை பொறுத்து அதுதான் அண்டர்கோ பண்றது மனசு மூலமா. ஒரு சுகத்தை அனுபவிக்கிறது, அந்த ஃபீலிங் எடுத்துக்கிறது எது? ஃபீலிங் அனுபவிக்கிறது எது? பிரம்மம் சுகஸ்வரூபம், அது அனுபவிக்கல, அது சுகமா தான் இருக்கு. அந்த பிரம்ம சுகத்தை தான் நம்ம மனசுல அனுபவிக்கிறோம், இந்த ஜீவன் அனுபவிக்கிறது. ஓகே, அப்ப ஃபீலிங் எல்லாமே மனசுலதான் இருக்கு. அதுதானே நமக்கு டூல் அனுபவிக்க. அதுதான் நம்ம சொல்றோம். அது நீங்க சமாதிக்கு போனாலும் அங்கதானே அனுபவிக்கிறோம். இந்த மனசை யூஸ் பண்ணி ரெண்டுத்துக்கும் போய்க்கலாம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. கெட்டத்தையும் யோசிச்சுட்டு இருக்கலாம், ஸ்மிருதியை கொண்டு துக்கமும் பட்டுக்கலாம். இல்ல நான் சமாதிக்கு போனேன்னா அதையும் அனுபவிக்கலாம். அப்ப காரண சரீரம் மனசு வராதா? ஏன்னா நம்ம சூக்ஷ்ம சரீரம் மனசு கிடையாது. காரண சரீரத்தை பத்தி நெக்ஸ்ட் கிளாஸ் டீடைலா படிப்போம். காரண சரீரத்துக்கு சூக்ஷ்ம சரீரம் தான் மனசு, காரண சரீரம் மனசு கிடையாது. அதுல இக்னரன்ஸ் இருக்கு, சுகம் ஸ்வரூபமா இருக்கு. கனவு நம்ம
நம்ம காட்சியை எதெல்லாம் பாக்குறோமோ, எதெல்லாம் நமக்கு நினைவுல இருக்கோ அதுதான் நமக்கு கனவா வருதுன்னு சொல்லுவீங்க. சம்டைம்ஸ் நானே ஃபீல் பண்ணியிருக்கேன். நிறைய ட்ரீம் வந்து பிளேஸ் பார்த்துருக்கவே மாட்டேன். அது என்னன்னே எனக்கு தெரியாது. அது என்ன எப்படி இருக்கும்னு நான் முன்னாடி பார்த்துருக்கவே மாட்டோம். அதெல்லாம் ட்ரீம்ல வருது. ஆமா. ஏன்னா நம்ம பார்த்த இடங்கள் பார்த்த இதுனா இப்ப பாக்குற இடம் அன்னன்னைக்கு கனெக்ட் ஆகுதுன்னு கிடையாது. மேபி நம்ம வாசனையில பொதிஞ்சிருக்கலாம். போன ஜென்மங்கள்ல வந்த இன்சிடென்ட்ஸ் கூட நம்மள குழப்பி ஒரு சீனா எப்படி வேணா இருக்கலாம். அது மாதிரி கனவுல வந்து நம்ம பார்த்த ஒரு ஆட்கள் தான் வருவாங்க அப்படின்னு சொல்லுவோம். பார்க்காத புதுசா பார்க்க முடியாதுன்னு. ஆனா சம்டைம்ஸ் புதுசா வர மாதிரி இருக்கும். ஆனா அதுவும் நம்மளோட பூர்வ ஜென்மத்துல கனெக்ட் ஆனவங்களா தான் இருப்பாங்க. கோமா ஸ்டேட்ல இருக்கிறவங்களுக்கு பஞ்சபிராணன்கள் இருக்குமா இல்ல உதாரணம் மட்டும் இருக்குமா அப்படின்னு? இல்ல, கோமா ஸ்டேட்ல உங்களுக்கு ஒரு பிராணன் இல்ல, பஞ்சபிராணனும் இருக்கலாம், கண்டிப்பா இருக்கும். பட் அது ரொம்ப இதுவா எடுத்து டுவர்ட்ஸ் எண்ட் அது நமக்கு சொல்ல முடியாதுல்ல அவங்க எந்த ஸ்டேட்ல இருக்காங்கிறது. டுவர்ட்ஸ் எண்ட் இருந்தா மேபி எல்லாம் போயிருக்கலாம், ஒண்ணு இருக்கலாம். பட் நார்மலா இருக்கிறது வந்து கண்டிப்பா இருக்கும். இல்ல பஞ்சபிராணங்களும் இருக்க சான்ஸ் இருக்கு. மேபி அவங்க ரொம்ப நாளாகி டுவர்ட்ஸ் எண்டுக்கு போய் அங்க உள்ள துன்பப்படுறாங்கன்னா மேபி உதாரணனா இருக்கலாம். பட் நார்மலா அது எல்லா பிராணனுமே இருக்கும். ஒரு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்றோம்னு சொல்லும்போது நம்ம மன சமாதானம் பண்ணறதுக்கு அதுல நம்ம வந்து முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறமா விட்டுடணும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும், தட் மீன்ஸ் அக்செப்ட் பண்ணணும் அப்படின்னு திதிக்ஷால படிச்சோம் இல்லைங்களா? இப்போ நம்ம அந்த மாதிரி பண்றோம்னு வச்சுக்கோங்க. ஆனாலும் இட் இஸ் லைக் கண்டினியூஸா பேக்கா வந்துகிட்டே இருந்தா நம்ம அதை வந்து சமாதானம் பண்ணியாச்சு. பட் ஸ்டில் வந்து அந்த இன்ஃப்ளூயன்ஸ் அந்த கஷ்டம் வந்துகிட்டே அதே கஷ்டம் திருப்பி திருப்பி வந்தா என்ன பண்ணறது? கூடாது. நீங்க ஒன்ஸ் திதிக்ஷால போய் ஒரு ஒரு நடக்கிற இன்சிடென்ட் பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா you will be in that state anytime, all the time, right? அப்போ உங்களை வந்து அது எப்படி பாதிக்கும்? நெக்ஸ்ட் டைம் இன்னைக்கு மட்டும் நான் திதிக்ஷால இருக்கேன், நாளைக்கு வந்து நான் பாதிக்கப்படுவேன் அப்படின்னு கிடையாது இல்ல. ஒன்ஸ் திதிக்ஷா ஸ்ட்ரெயிட். இப்போ நம்ம வந்து திதிக்ஷால வந்துட்டோம், நம்மளுக்கு வந்து தெரியுது அது பண்ணக்கூடாதுன்ட்டு. பட் சிலப்போ நம்ம வந்து ரொம்ப டிப்ரெஸ்டா இருக்கும்போது எவ்வளவுதான் நம்ம திதிக்ஷா ஃபாலோ பண்ணா கூட பழையபடி முதல்ல வந்து ரொம்ப டிப்ரெஸ்ல இருக்கும்போது என்ன பண்றோம்? மோஸ்ட்லி நான் டிவி பார்ப்பேன், இல்ல கொஞ்சம் சாப்பிடுவேன், அந்த மாதிரி எல்லாம் பண்ணும்போது அது அஃபெக்ட் பண்ணக்கூடாது இல்லையா திதிக்ஷால? சோ அது இன்னும் வளர்த்துக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு கேக்குறேன். திதிக்ஷாவை வளர்த்துக்கிறதுக்கு சோ நீங்க வந்து நீங்க என்ன பண்றீங்கன்னா பொறுமையா, அதுதான் நான் சொன்னேன், நம்ம பொறுமையா கண்ட்ரோல் பண்ணிட்டோம் எமோஷன்ஸ் அப்படின்னா இன்னொரு இடத்துல அதை காட்டிடுவோம். ஒன்ஸ் ஒருத்தங்களை நம்ம கத்துவோம், இல்ல குழந்தைங்களா இருந்தா திட்டி விடலாம், ஏதோ ஒண்ணு பண்ணலாம். அப்படி யாரும் சிக்கலன்னு வச்சுக்கோங்க, சிக்கிட்டான்னாலும் யாராவது பண்ண நம்ம பண்ணி விட்டுருவோம். யாருமே சிக்கலைன்னா என்ன பண்றது? நான் நிறைய சாப்பிடுவேன். அதுதான் அந்த டிப்ரெஷன்ல இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் சாப்பாடு ரொம்ப சாப்பிடுற மாதிரி இருக்கும். ஏன்னா அவங்க எப்படி அதை எக்ஸ்பிரஸ் பண்றதுன்னே தெரியாது. அப்ப இந்த மாதிரி ஏதாவது ஒரு குறுக்கு வழி அதை கண்டுபிடிக்கும். சோ திதிக்ஷா ஃபுல்லா இல்லைன்னு அர்த்தம், அறிவுபூர்வமா வரல. நீங்க அறிவுபூர்வமா உணர்ந்து இதை அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னா அது உங்க எந்த விதத்திலையும் பாதிக்கூடாது. இப்போ வந்து இப்போ வந்து எனக்கு ஒரு சிச்சுவேஷன் நடக்கிறது. ஆனா அப்போ வந்து நடக்கிறச்சே எனக்கு திதிக்ஷா அதெல்லாம் தெரியாது. பட் வேற வழி இல்லாம அக்செப்ட் பண்ற நிலைமை ஆயிடுச்சு. வேற வழி இல்லை, அக்செப்ட் பண்ணிதான் ஆகணுங்கிற மாதிரி. சரி ஓகே, ஒரு எக்ஸ் லெவல் ஆஃப் பெயின் வருது, அக்செப்ட் பண்ணியாச்சு. சரி நீ அக்செப்ட் பண்ணிட்டியா, சரி X+1 பெயின் இப்போ, சரி அதுவும் வேற வழி இல்லாம அக்செப்ட் பண்ணிட்டாச்சு. சரி இப்போ X+2 பெயின், இப்படி மேல 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 கொடுத்துருந்தா அப்போ அந்த பிரம்மம் நல்ல சக்தியானே ஒரு டவுட் வருது. அப்போ அதுல என்ன புரிஞ்சுக்கணும்னே தெரியல. அப்போ லைஃப் ஃபுல்லா இப்படி X+10 X+12 இப்படி பெயின் போயிட்டே இருக்கும் அக்செப்ட் பண்ண. உங்களுக்கு நீங்க அந்த கஷ்டம் அனுபவிக்கும் போது நீங்க திதிக்ஷானா, அதுதான் நான் திருப்பி சொன்னேன், இந்த ஞான வழியா வர திதிக்ஷா தான் ஆக்சுவல் திதிக்ஷா. நீங்க வேற வழி இல்லாம வேற வழி கிடையாது அப்படிங்கும் போது அந்த மைண்ட் அப்படியே கொதிக்கிறது, அப்படியே மனசு. ஆனா வேற வழியும் இல்லை அப்படிங்கும் போது அது வேற எங்கேயாவது அது கொண்டு விடுறது. மேபி எதுலையாவது கொண்டு விடும், இல்ல நான் சொன்ன மாதிரி சாப்பாடுல கொண்டு விடும், இல்ல வேற எங்கேயோ அதை போடணும். எனக்கு அந்த பெயின் தாங்க முடியல. ஆனா திதிக்ஷாவை வந்து நான் ஞானபூர்வமா எனக்கு பண்ணறதுக்கு அப்ப தெரியாது. அதனால எனக்கு வர்ற பெயின்லாம் இன்னும் ஆடாருதுன்னு நான் நினைச்சுக்கிறேன். ஆடாற மாதிரிதான் இருக்கிறது, சிச்சுவேஷனும் அப்படிதான் இருக்கு. ஆனா எனக்கு இந்த பேஸ் திதிக்ஷாவே நான் அந்த ஞானம் மூலமா வரல. அப்படிங்கும் போது இன்னும் என்ன அழுத்துற மாதிரி இருக்கு. அப்போ நீங்க பேசிக்கா இந்த திதிக்ஷாவை ஞானம் மூலமா கொண்டு வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னாலே
உங்களுக்கு அந்த எக்ஸே இல்லை. அப்படிங்கும்போது அந்த மேல மேல போறதெல்லாம் உங்களுக்கு ஒரு பொருட்டாவே தெரியாது. அதுக்குதான் வேதாந்தம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம குழந்தைகளுக்கு எதுக்குன்னு நினைக்கிறோம், ஏன்னா குழந்தைகளுக்கு வர சுச்சுவேஷன் ஹேண்டில் பண்றதுக்கெல்லாம் இது பேஸ் வேணும். சோ இந்த ஒரு ஞானம் எல்லாமே அனித்தியம். அப்ப உங்களை யாரு ஐ மீன் எதனால அந்த துன்பமோ, இப்ப யாரு ஏமாத்திருக்கா, ஏதாவது ஒண்ணு சொல்லியிருக்கா அப்படின்னா, அந்த மனுஷாவோட மனசு அனித்தியம். அது மாறத்தான் செய்யும். ஓகே, நேத்து இப்படி பேசுறாங்க, நாளைக்கு நல்லா பேசலாம், நாளைக்கு அப்படி பேசலாம். சோ இந்த மனசுங்கிறது மாறக்கூடியது, அனித்தியம்ங்கிறது ஒண்ணு. இந்த அனித்தியத்தினால நான் ஏதோ சுகம் கிடைக்கிறதுன்னு நான் நினைச்சுன்னு இருந்தது என்னோட தப்பு. அனித்தியம் அனித்திய சுகத்தை தான் கொடுக்கும், அது நித்திய சுகத்தை கொடுக்க முடியாது அதால. அப்ப நான் இந்த அறிவு மூலமா அப்ப அது மாறக்கூடியது, இரட்டைகளானதுதான் உலகமே. சோ இன்பதும் துன்பங்கள்ங்கிறது மாறி மாறி வரக்கூடியதுதான். இதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் என்ன வழியில ட்ரை பண்ணுமோ பண்ணியாச்சு, அதுக்கும் மேலேயும் என்னாலையும் ஒண்ணும் பண்ண முடியாது. சோ நான் அறிவுபூர்வமா இதை ஒத்துக்கிறேன். ஓகே, என்னோட கர்மா கழியறது, நான் அப்படி எடுத்துட்டேன். சோ என்னோட கர்மாவும் யாரு அந்த பார்ட்டியும் அவங்க கழிச்சிட்டாங்க, நான் அப்படி நினைச்சுக்கிறேன். அப்படிங்கும் போது என்னோட கர்மாவும் ஆக்சுவலா கர்மா கழியறது, கர்மானாலதான் வந்திருக்குது. சோ கர்மாவும் கழியறது, மனசும் நிம்மதியா இருக்கு. அவங்க மேலேயும் நமக்கு ஒரு வெறுப்போ இல்ல துவேஷமோ சாபங்களோ எதுவும் வரவும் கூடாது. ஏன்னா நம்ம ஞானம் மூலமா புரிஞ்சுட்டோம்னா அது வராது. ஆனா நம்ம நார்மல் லைஃப், நார்மல் புத்தியில இருந்தோம்னா கண்டிப்பா உள்ள கொதிக்கிறது, அது ஆகணும், நான் பார்க்கணும் அப்படிலாம் தோணும். பட் இந்த ஞானம் வந்துருதுன்னா உங்களுக்கு அந்த கொதிப்பு கூட இருக்கக்கூடாது. அதுதான் உண்மையான ஞானம். நான் மன்னிச்சிடுறேன். எனக்கு மன்னிக்கிறதுக்கு ஒரு மனசு வேணும்ல, அது எனக்கு எங்கிட்ட இருக்கு, நான் மன்னிக்கிறேன். பட் இது பீப்புள் ரிலேட்டட். நான் கோவப்படுறது காட் மேல, காட மன்னிக்க நான் யாரு? ஓ ஓகே. சோ நீங்க அதுதான் அப்போ அந்த பேஸ் உங்களுக்கு அந்த ஈஸ்வரன் மேல, அந்த ஒரு சக்தி மேல ஒரு கோபம் வருது அப்படின்னாலே உங்க இஷ்டப்படி எதுவும் நடக்காத போது அந்த சக்தி மேல கோபம் வருது. ஏன்னா இங்க எதுவும் பண்ண முடியாது, யாரையும் நீங்க மாற்றவும் முடியாத சக்தியும் கிடையாது. சோ கோபம் இதை பண்ணாங்க, அதனால அங்க போறது, அந்த கோபம் அங்க போறது. சோ ஆக்சுவலா அவனும் ரீசன் கிடையாது, அவன் கர்மபல தாத்தா தான், உங்க கர்மாவை கழிக்க வைக்கிறான். மேபி நமக்கு ரொம்ப பக்தி இருந்தா கர்மாவை குறைப்பானே தவிர நல்லிஃபை பண்ணவே முடியாது. அது அனுபவிக்கிறதுக்கு தான் சரீரமே அனுபவிச்சுதான் ஆணும். ஆனா அதை நான் எப்படி எடுத்துக்கிறேன், சோகம் வந்தா கூட துக்கப்படுறேனா இல்லையாங்கிறது என் கையில தான் இருக்கு. சோகம் வரும், காட்சிகள் மாறலாம், ஆனா நான் உள்ள எப்படி இருக்கேன், கான்ஸ்டன்டா இருக்கேன், சமதர்ஷனமா இருக்கேன். அப்படிங்கிற ஸ்டேட்டுக்கு நான் இன்னும் வரல. அதனால நான் கோவத்தை யாருக்கிட்டயாவது காட்டணும், எனக்கு கீழே யாரும் இல்லைன்னா நான் மேல காட்டுறேன் கோவத்தை. அதுதான் நடக்கிறது. உங்களுக்கு அந்த அக்செப்டன்ஸ் ஃபுல்லா வரல. இது ஏன் கர்மா, இதை நான் அனுபவிக்கிறேன், இது என்னோட கர்மா கழியறது. சரி, இன்னொன்னு வருதா, அதுவும் கர்மா தான். கர்மா அப்ப நிறைய இருந்திருக்கு, மேபி இந்த ஜென்மத்துல பண்ணாம இருந்திருக்கலாம். அந்த இருக்குமே சஞ்சிதம் தான் மூட்டை ஆச்சே. சோ அதுல இருந்து ஏதோ ஒண்ணு கழியறது அப்படின்னு நீங்க நினைச்சுக்கோங்க. உங்களுக்கும் மனசு நிம்மதியா இருக்கும், கர்மா தான் கழியறது. ஆக்சுவலா நமக்கு மனசு நிம்மதியும் கிடைக்கும். மேற்கொண்டு நம்ம அதுல போய் பிசிக்கல் வரைக்கும் அது போகாது. சோ ஈஸ்வரனையும் நம்ம திட்டணுங்கிற அவசியம். அவன் கர்மபல தாத்தாங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும். அவன் நான் நினைச்சதெல்லாம் கொடுத்துருவான், நான் கேட்டதெல்லாம் கொடுத்துருவான், நான் பக்தி பண்ண இல்லை, நான் இது சொன்னேன் இல்லை, நீ தந்தை ஆணும்லாம் அவன்கிட்ட பேரமே பேச முடியாது. அவன் சர்வஜன், அவன்கிட்ட கேள்வியே கேட்க முடியாது. சோ அவனை நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே, எனக்கு இது மூலமா ஏதோ ஒண்ணு சொல்ல வரான், என்ன சொல்ல வரான் அதை கண்டுபிடிக்கணும். வலிக்கிறது ஒரு பக்கம், நான் பண்றேன் என் கர்மா. ஆனா அவன் எனக்கு ஏதோ சொல்ல வரான், இந்த ஆட்கள் மூலமா ஏதோ ஒண்ணு கொடுக்குறான் இன்ஃபர்மேஷன், அது என்ன, அதை நான் கண்டுபிடிக்கணும். ஓகே, நான் மாத்திக்கிறேன், என் கர்மாவும் கழியறது, ஏதோ ஒண்ணு சொல்ல ட்ரை பண்றான், அதை நான் புரிஞ்சுக்கிறேன். ஏன்னா அந்த சக்திங்கிறது உங்களை காப்பாத்துறதுக்கு தான் கண்டிப்பா இருக்கும். ஆனா அதை புரிஞ்சுக்கிற ஸ்டேட்ல நம்ம இருக்கோமாங்கிறதுதான் கேள்வி. அதை புரிஞ்சுக்கிற ஸ்டேட்ல இருக்க மாட்டோம். அப்ப நமக்கு அவன் மேலேயே கோவம் வருது. எப்படி ஒரு அம்மா நான் சொல்லியிருக்கேன் இல்லையா எக்ஸாம்பிள், ஒரு புழுதான் ஒரு குழந்தைய அந்த பூரான் கடிக்க வருதுன்னா, அந்த குழந்தைய சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், அந்த குழந்தைக்கு தெரியக்கூட கூடாது, அது தூக்கத்துல கூட முடிச்சிடக்கூடாதுன்னு அதை தூக்கி வச்சுட்டு அந்த புறானை நம்ம இது பண்ணுவோம், அது பயந்துடக்கூடாதுன்னு. சரி தூங்கி எந்தெந்த நான் தான் உன்னை நேற்று காப்பாத்தினேன் தெரியுமா அப்படிலாம் சொல்ல மாட்டோம், தெரியவே தெரியாது அதுக்கு. அதேதான் ஈஸ்வரன், நான் உன்னை நீ காப்பாத்தினேன் பத்தியா அப்படிலாம் அவன் சொல்ல மாட்டான், ஆனா காப்பாற்றுவான். அதை நம்மகிட்ட சொல்லவும் மாட்டான் அவன். ஆனா நாம நினைச்சுட்டு இருப்போம் அந்த குழந்தைக்கு தெரியாத பூரான் வந்ததே, அது வேற ஏதோ ஒரு கஷ்டத்தை, எனக்கு சாக்லேட் கிடைக்கல பாரு அந்த ஈஸ்வரன் தான் சொல்லிட்டு இருக்கோம்.
ஆனா அவன் உயிரையே காப்பாத்திருக்கான். அதை அவன் சொல்லவும் மாட்டான். அதான் பிரச்சனையே. நான் அவனை நேத்து காப்பாத்தினேன்னு ஒரு கனவுல வந்து சொல்லிட்டா, அப்பா ஓகே இதை காப்பாத்திருக்கானால நம்ம புரிஞ்சுப்போம். நமக்கு அது தெரியாது. அதனால அவன் நிச்சயமா காப்பாத்துற ஆங்கிள் தான் நமக்கு கஷ்டத்தை கொடுக்குறான். நமக்கு ஏதோ சொல்ல வரான், இல்ல ஏதோ ஒரு பெரிய ஆபத்து தடுத்து எனக்கு இந்த ஆபத்தை கொடுத்துருக்கான். நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இல்லைன்னா வேற எங்கேயோ கொண்டு விட்டுருக்கோம். மேபி உங்களுக்கு க்ளோஸான ரிலேட்டிவ்ஸ்க்கு ஏதாவது வந்திருக்கலாம். ஏதோ ஒரு பெரிய ஆபத்துல நீங்க இன்னும் சிக்கியிருக்கலாம். அதை குறைச்சு சரி போ, இதை கொடுத்து ஏதோ ஒண்ணு வலி நீ அனுபவிக்கணும் நீங்கிறது கர்மா. அதையும் அனுபவிக்க வைப்பான். அதே சமயத்துல அவனோட கருணையும் காட்டுவான். நம்ம கருணைங்கிற சைடு புரியாது, ஏன்னா இங்க வலிக்கிறதுனால. அதனால அதை புரிஞ்சுக்கணும். அந்த அந்த புரிஞ்சுக்கிற ஒரு இது நம்ம வளர்த்துக்கணும். எப்படி ஒரு அம்மாவை வந்து அந்த குழந்தைக்கு புரியாது, இவன் காப்பாத்தினான்லாம் அது புரியுமா? புரியவே புரியாது. அது வேற ஏதாவது சாக்லேட் தரலைன்னா அம்மாவை திட்டின்னு இருக்கும். அது மாதிரிதான் பண்றோம் நம்ம. எனக்கு நினைச்சது கிடைக்கலையா நான் அவனை திட்டுவேன். ஆனா நீ என்னை காப்பாத்திருக்கங்கிற புரிதல் வளர்த்துக்கணும். பர்சனலா நான் அஃபெக்ட் ஆகிறதெல்லாம் எனக்கு இப்போ அஃபெக்ட் பண்ற அந்த டிடிக்ஷாக்கு நான் போயாச்சு, அந்த இது இல்லை. ஆனா நேற்றுக்கு இந்த பஹல்காம்ல நடந்த அந்த கொலை அப்புறம் ஒரு கொஞ்ச நாள் முன்னால யார சாராயம் குடிச்சிட்டே செத்து போனா அப்படிங்கிறத கேள்விப்படுறது. இல்லாட்டா பேப்பர்ல படிக்கிறேன், ஆல் நெகட்டிவ் நியூஸ். அது ரொம்ப அஃபெக்ட் பண்றது. அது ஆக்சுவலா ராத்திரி எனக்கு தூக்கம் வராம நான் கஷ்டப்படுறது எல்லாமே இதெல்லாம் நினைச்சு இது எப்ப மாறும் அதை நினைச்சுதான் ரொம்ப அஃபெக்ட் ஆகுறது. ஆக்சுவலா அது இட்ஸ் சோ பைத்தியக்காரத்தனமோ என்னமோ தெரியாது, பட் இட் டிஸ்டர்ப்ஸ் மீ சோ மச். ஆக்சுவலா அதை எப்படி கெட் ஓவர் இட்னு கூட தெரியல எனக்கு. ஆக்சுவலா உங்ககிட்ட ஒரு அன்புன்னு ஒண்ணு இருக்கிறதுனாலதான் இது நீங்க அந்த பார்வையில பார்க்கும்போது வலிக்கிறது. ஆனா அந்த அன்பு கூடயே ஒரு புரிதலையும் வச்சுட்டேன்னா வலிக்காது. நடக்கிறது நம்ம ஒன்றும் அதுல பண்ண முடியாது. நம்ம போய் ஏதாவது சேஞ்ச் பண்ண முடிஞ்சா இட்ஸ் ஓகே, சரி நான் வருத்தப்படுறேன், நான் போய் ஏதாவது சேஞ்ச் பண்ண போறேன். ஒண்ணுமே அங்க பண்ண முடியாது. நம்ம வருத்தம் மட்டும்தான் பண்ண முடியும். ஃபீலிங்ஸ் இருக்கும், நான் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். பட் அதே சமயத்துல நீங்க வந்து நான் பண்றதுக்கு எதுவும் இல்லை. என்னால முடிஞ்சது இறைவன் கிட்ட வேணா ப்ரேயர் பண்ணிக்கலாம். அவன்கிட்ட ஒரு 4 நிமிஷம் 5 நிமிஷம் உட்காந்து அவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்க முடியும். இதை தவிர என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்ப நான் வந்து சுகப்படுறதுனாலயோ இல்லை இந்த விஷயத்துல நான் துக்கப்படுறதுனாலயோ அங்க எதுவுமே மாறப்போறது இல்லை. என்னாலையும் மாத்த முடியாது, இல்லை என்னோட தாட்ஸ்னாலையும் அதை மாத்த முடியாது. அந்த சக்தி எனக்கு கிடையாது. அப்படிங்கும் போது நடக்கிறது கஷ்டம்தான், நான் இல்லைன்னு நான் சொல்லலை. நம்ம வந்து முடிஞ்சா ஈஸ்வரன்ட்ட ஒரு பிரார்த்தனையை போடலாம் நடக்கிறதுக்கு. பட் அவனுமே என்ன பண்ணுவான், அதான் சொல்லிட்டான்ல, எப்ப வந்து அதர்மம் தலை தூக்கிறதோ நல்லவர்களை காப்பாத்துறதுக்கும் கெட்டவாழை அழிக்கிறதுக்கும் நான் வருவேன். சம்பவாமி யுகே யுகே அப்படிங்கிறார் இல்லையா? ஸோ அந்த மாதிரி அவர் வருவார். ஆனா அதுக்கு இப்போ இல்லை, இன்னும் டைம் இருக்கு. ஏன்னா இது இப்பதான் கலியுகம் தொடர்ந்து 5 வருஷம் 5000 வருஷம் ஆறு அது இருக்கு, 4 லட்சம் வருஷம். அப்ப கலியுகம் முக்தினா எப்படி இருக்கும்? நல்ல வேலை ஆண்டவன் நம்மள இப்பவே முக்தி ஆயிடும். இது அதெல்லாம் பார்க்க வேண்டாம். அதை நினைச்சாலும் இன்னும் கவலையா இருக்கு. அது முக்தி ஆயிடுவோம், திருப்பி பிறப்போமே, திருப்பி பிறக்கச்சு திருப்பி ஆயாச்சுன்னா பிறவி கிடையாது. முக்தி ஆகணுமா கிடைச்சிருச்சுன்னா அதனால் பிறவி வேண்டேன் அரங்கமா நகருளானேன்னு சொன்னார்ல, அந்த மாதிரி இது பார்க்கணும். ஐயோ எனக்கு பிறவி வேண்டாம் அப்படின்னு அப்படி ப்ரே பண்ணிக்கோங்க, அவ்வளவுதான். பெரிய ஞானிகள் எல்லாம் இருந்தார். அப்ப இன்னும் கொடுமை நடந்துட்டு இருந்தது. கண்ணெதிரில எவ்வளவு பேரை இது பண்ணா அந்த இன்வேஷன்ஸ்ல. ஸோ ஆனா கூட அவருக்கு சக்தி இருந்தும் அவருக்கும் உலகம் இப்படிதான் இருக்கும், கலியுகம் இப்படிதான் போகும். ஸோ அவளோட ஸ்டேட்டே வேற. ஸோ அதனால நம்ம அங்கேயும் இல்லை இங்கேயும் இல்லை, 2 கட்டானா இருக்கிறதுனாலதான் நமக்கு ரொம்ப பெயின் ஜாஸ்தியா இருக்கு. ஸோ அதனால இவனுக்கும் பெயின் இருக்காது. இப்போ இதை யாரு பண்ணினாலும் அவளுக்கு பெயின் இருக்காது, ஞானிகளுக்கும் பெயின் இருக்காது. இந்த நம்ம 2 கட்டானா உட்காந்துருக்கோம்ல, அதனாலதான் நமக்கு பெயின். ஸோ அதனால நாம பண்ணறதெல்லாம் இனிமே வந்து இதெல்லாம் பார்க்க கூடாது. அப்பா நான் இந்த பிறவிலேயே எப்படியாவது முயற்சி பண்ணி முக்திக்கு போறதுக்கு வழியை பார்க்கணுமே தவிர திருப்பி வந்து இதெல்லாம் பார்த்து இன்னும் மோசமா போகும் இல்லையா? அதனால நினைச்சுக்கணும். இப்போ பெருமாள் யாராவது ஏதாவது சொன்னா ஹர்ட் ஆகும், ரைட்டு. ஆனா நான் பண்றது திரிக்ஷாவாலாம் எனக்கு தெரியல. இது வந்து நான் எப்படி எடுத்துக்கிறேன்னா, பெருமாள் ஏதோ காரணத்துக்கோசரம் அவளை நம்மள ஹர்ட் பண்ண வைக்கிறா. நான் அதெல்லாம் பெருசா எடுத்துக்கூடாது. ஓகே, அவர் தான் வந்து என்னையும் அது உள்ள நான் ஹர்ட் பண்ற கருவியா அவன் யூஸ் பண்ணிக்கிறா. அதனால இட்ஸ் ஓகே. அவரோட வில்
வாட் எவர் இட் இஸ் இட்ஸ் ஓகே அப்படின்ட்டு போயிடுறேன். அது வந்து திதிக்ஷா இல்ல மேம். அதுவும் திதிக்ஷா தான். ஏன் நான் எல்லாம் ட்ரை பண்ணிட்டேன், என்கிட்ட சக்தி இல்ல, சரி அவன் பண்றான்னு நினைச்சுக்கிறேன், ஓகே நான் பொறுத்துக்கிறேன். நான் ஐ எம் அக்செப்டிங் அஸ் மை கர்மா. என்னோட கர்மாவை அவ தீக்கிறா, அக்செப்டிங், அதையும் அக்செப்ட் பண்ணிக்கிறேன்.